இப்போ பூஜைக்கு என்னென்ன பூ எல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பூ எல்லாம் வச்சு அழகாக மாலை கட்டலாம் வாங்க. பாருங்க, இது கட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பசங்களோட இந்த ரைட்டிங் பேடு அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதை நான் விளையாடி பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல் எல்லாம் கூழாங்கல் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ரவுண்டாக ஆக்கி வச்சுருப்பேன். கொடையும் வச்சு சேர்த்து கட்டியாச்சு அந்த ஸ்டாண்டோட. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகர் இவ்வளோ அழகாக இவ்வளோ க்யூட்டாக குட்டியாக பாலகணபதி மாதிரி ரொம்ப அழகாக இருந்தார். நல்லா அருமையாக வந்திருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மெதுன்னு கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ நம்ம பூஜா ரூம் பார்க்கலாம் வாங்க. என் கையால் செஞ்ச விநாயகரை அழகாக இது மாதிரி ஆவாகனம் பண்ணியிருக்கேன். குட்டி யானை ரெண்டும், நம்ம வாங்கிட்டு வந்த எலி வச்சுருக்கேன். ஒரு தட்டில் வந்து லட்டு, இதுவும் களிமண்ணில் செஞ்சுருக்கேன். ஒரு வெள்ளிப்பூ வச்சுருக்கேன். விசர்ஜன் பண்ணேன். வெள்ளிக்கிழமை விநாயகர் எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் வியாழக்கிழமை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்க போது. நிறைய நியூ ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கிறேன், நான் எதுவுமே நினைக்கிறேன். எனக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்கு. செய்ய விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 4 நாள் முன்னாடியே நாங்கள் தேக்கா போயிட்டோம். என்னெல்லாம் ஸ்டாக் வந்து இருக்குது, கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பண்டிகை நெருக்கத்தில் போனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. களிமண் பிள்ளையாரும் வச்சுருந்தாங்க. களிமண் பிள்ளையார்லேயே கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அந்த கலர் பிள்ளையாரும் வச்சுருந்தாங்க. நல்ல மாலை தோரணம், அந்த பிளாஸ்டிக்கில் ஃப்ளவர்ஸு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. தேக்கால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்தோம். எதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்குமோ, நல்லா தாங்குமோ அதை மட்டும் வாங்கிட்டோம். களிமண் பிள்ளையார்லேயே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. இந்த விநாயகரெல்லாம் ஏதாவது வாங்கி வச்சுக்கணும், ஏன்னா பின்னாடி அந்த ஆர்ச்சோடெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. விநாயகர் சதுர்த்தி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்குது. ஆந்திராவில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, கர்நாடகாவில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கன்னடா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌரியை வச்சு தான் வந்து விநாயகர் ஃபஸ்ட்டு கௌரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவாங்க. நம்ம வந்து கொடை வச்சு கும்பிட்ற பழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க வந்து கொடை வைக்கிறது இல்லை. அப்புறம் ஆந்திராவில் வந்து அந்த பழம் எல்லாம் கட்டி தொங்க விட்டு அது மாதிரி கும்பிடுவாங்க. விநாயகர் சதுர்த்தி ஒரு இடத்துல ஒரு மாதிரி கும்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், விநாயகரோட வாகனம் எலி வந்து ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு குழப்பத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் களிமண்ணில் நானே செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வேறு. அதனால் ஹஸ்பண்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சிலையாக வாங்கிக்குவா இல்லை களிமண் வாங்குவா அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப யோசித்து களிமண்ணே வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு. என் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க இது மாதிரியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வெளியே போனோன்னா எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அங்கே க்ரௌடடாக இருக்குமான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான மட்டும்தான் நம்ம கூட வெளியே வருது. இல்லைனா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அமுச்சு வச்சிடுறாங்க. அதனால் நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் ஃப்ரெண்டு பூர்ணிமா, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அந்த அண்ணா, அவங்க 4 பேரும் போயிருந்தோம். அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற கலெக்ஷனை பார்த்துட்டு இந்த ஜோதி ஸ்டோர்ஸ் புஷ்பக்கடையோட குடோன் ஒன்று இருக்குது, அது கஃப் ரோடில் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அந்த கேம்பிள் லேன்லேருந்து ஒரு 4 தெரு தள்ளி வந்தோன்னா அந்த கஃப் ரோடு வந்துடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஃபுல்லாக பார்த்தா அங்கே
ஒரு குடவுன் இருக்குன்ற அடையாளமே இல்லாத அளவுக்கு இருக்குது வெளியே இருந்து என்ட்ரன்ஸு. நம்ம தேடி வந்து இங்கே ரொம்ப உன்னிப்பாக பார்த்து வந்தோன்னா தான் இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றதே தெரியுது. வருஷம் இது மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் ஸ்டாக் இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செய்யறது, பெயிண்டிங், டச்சப் ஒர்க் எல்லாமே இங்கே தான் நடக்குது. அங்கே ஸ்டாக் காலியாக இங்கேருந்து கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. இதை நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். கேம்பிள் லேனில் இருக்கிற ஜோதி ஸ்டோர்ஸ் புஷ்ப கடையில் நான் வாங்கின எலியோட ப்ரைஸு $7.50. இதை விட குட்டியாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $6.50 இருந்தது. விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை வந்தது. நான் இது டியூஸ்டே ஈவினிங் வீட்டு கீழே தமிழ் கடை இருக்குது, அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் கீழே போயிருந்தேன். கொஞ்சம் பொருள் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கடைக்கு போனதும் ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதா இருக்கும். அதனால் அப்புறம் வெயிட் ஆகிடும் அப்படின்ட்டு கடைக்கு போனாலுமே ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போயிடுறது. சிங்கப்பூர் எவ்வளோ அழகான நாடு பாருங்களேன். வான் உயரத்துக்கு கட்டிடங்களும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிளாக் கீழேயும் இது மாதிரி நல்ல ஒரு கார்டன், பார்க்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏரியா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ஜாகிங் போகிறதுக்கு ட்ராக்கு, அது மாதிரி வயசானவங்கள வீல் சேரில் தள்ளிட்டு போகிறதுக்கு ரோடு எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்கள ஸ்ட்ரோலரில் தள்ளிட்டு போனோன்னாலுமே ரோடு எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளே மார்க்கெட் போனோன்னாலும் இது மாதிரி ட்ராலி கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு பிளாக்கிலையுமே இது மாதிரி அவ்வளோ க்ரீனரி. எங்கள் பிளாக்கில் எஸ்பெஷலி பயங்கர, எங்களோட பிளாக் பேரே வந்து அட்மிரால்ட்டி ஃப்ளோரான்னு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கார்டனும் நிறைய மரங்களும் ரொம்ப வித்தியாசமான இலைகளும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பார்க்கை விட்டு இப்படி வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். ஒவ்வொரு பிளாக் கீழேயுமே வந்து பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கும். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தாலுமே எம்ஆர்டி வந்துடும், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். எல்லா பிளாக்குக்கிட்டேயுமே இது மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அந்தந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கடை பேர் சன்ஷைன் சூப்பர் மார்க்கெட்டு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் வந்து இது மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து இது மேலே நடக்கும்போது இந்த பாதம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து அந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால இதையும் வச்சுருப்பாங்க. என்னோடய வீடியோவை இந்தியாவிலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சிங்கப்பூரே ரொம்ப அழகான நாடு. அதுலேயும் நம்ம இது மாதிரி கீழே வந்தோன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டே போவேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இடம் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்து என்னென்ன வாங்கியிருக்கேன்றது வீட்டுக்கு போய் காட்டுறேன். தேக்காலேருந்து களிமண் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது வந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு விநாயகர் செய்யலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு வந்த உடனே செய்ய ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா அந்த க்ளே வந்து இந்த களிமண் பயங்கர ஹார்டாக இருந்தது. நல்லா காஞ்சி போய் இறுகி போயிருந்தது. அதை கையில் ப்ரெஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹார்டாக இருந்தது. இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சா நல்லா சாஃப்ட் ஆகிடும் போல இருக்குது. ஆனால் நம்மளே பிசையலாம் அப்படின்ட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆச்சு. விநாயகர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தோட மூடி, பென் நைஃபு, ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு டூத் பிக்கு, அப்புறம் ஒரு பென்னு, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி வச்சு தொட்டு செய்யும்போது ஃபினிஷிங் க்ளீனாக இருக்கும் அப்படின்ட்டு. எண்ணெயும் அதே தான், ஃபினிஷிங் க்ளீனாக வர்றதுக்காக எண்ணெயும் தொட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
விநாயகர் செஞ்சு முடிக்க 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு. $10 கொடுத்து களிமண் வாங்கிட்டு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து இதை செய்யறதுக்கு இன்னும் ஒரு $5 போட்டிருந்தா அந்த விநாயகர் சிலையே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கலாம். இருந்தாலும் வருஷம் நானே செஞ்சு பழகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசையாக இருந்தது. கடையிலே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. இந்த மாதிரி பிள்ளையார் சிலை வாங்கிட்டு போயிடலாமா இல்லைன்னா இது மாதிரி செய்யலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் களிமண் வாங்கிட்டு வந்து இது மாதிரி செஞ்சேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸும் வந்தது. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், அதுலேயும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சின்ன வயசில் நம்ம இது மாதிரி களிமண்லேயும் சேத்துலேயும் விளையாடி இருப்போம். இப்போ எல்லாம் நம்ம எங்கே இது மாதிரி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. நல்லா களிமண்ணில் கையை வச்சு ஒரு 10 நிமிஷம் அதில் நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் இது மாதிரி பொம்மைகள் எல்லாம் செஞ்சு, அப்போ சின்ன வயசுலலாம் நான் சொப்பு எல்லாருமே செஞ்சுருப்போம் இல்லையா சமைக்கிறதுக்கு. இது மாதிரி வீட்டுக்கிட்ட இருக்கிற களிமண்ணை எடுத்து உருட்டி அதில் பாத்திரம் செய்கிறோம், தோசைக்கல் செய்கிறோம், அதுலேயே அடுப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய களிமண் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிச்சன் பொருள் சாமான்லாம் நான் செஞ்சு விளையாடி இருக்கேன். சொப்பு சாமான்லாம் செஞ்சு விளையாடி இருக்கேன். இந்த மொபைல் ஃபோன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம்ன்றது வேற ஒரு வாழ்க்கை. எந்நேரம் நம்ம வந்து அவுட்டோர்ஸில் தான் இருப்போம். எது கிடைச்சாலும் ஒரு குச்சி, ஒரு இலை, ஒரு மண், எது கிடைச்சாலும் சந்தோஷமாக அதை வச்சு விளையாடிட்டு இருப்போம். இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அதிகமான டைம் வந்து ஃபோன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 2 மணி நேரம் நான் விநாயகர் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் அவ்வளவும் ஞாபகம் வந்தது. என்கிட்ட வந்து கல்லாங்க ஆடுறதுக்கு இந்த கருங்கல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை நான் விளையாடி பார்த்திங்கன்னா அந்த கருங்கல் எல்லாம் கூழாங்கல் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக ரவுண்டாக ஆக்கி வச்சுருப்பேன். அதுதான் என்னோடய சொத்து, அதுதான் என்னோடய பொக்கிஷம். அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் இந்த கட்டட வேலைக்கெல்லாம் கருங்கல் கொட்டும்போது நல்லா ஹார்டாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ் எல்லாம். அதை வந்து நம்ம கொட்டி விளையாடி தேஞ்சு போய் தான் அது கூழாங்கல் மாதிரி வரும். அது அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சு அதில் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஒரு மூட்டை ஃபுல்லாக அந்த கருங்கல் வச்சுருப்பேன். நல்லா கூழாங்கல் மாதிரி அதை பழக்கி வச்சுருப்பேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டே இந்த விநாயகரை செஞ்சு முடித்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப மாறிடுச்சு. வருஷம் இதே மாதிரி விநாயகர் மஞ்சளில் செய்வேன்னா அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உப்பிடும், சாஞ்சிடும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் களிமண்ணுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டர்டியாக இருக்கும். இதில் செய்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கையெல்லாம் கிழிச்சிடுச்சு. களிமண் இல்லையா, உள்ளே வந்து சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு போல இருக்குது. அதை பிசையும் போது செய்யும் போதெல்லாம் கையில் நல்லா கிழிச்சிடுச்சு. இருந்தாலுமே இது வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்தது பண்ணுறதுக்கு. என் பொண்ணுங்க மிஷிகா, மித்ரா 2 பேருக்கும் அவங்களுக்கும் இது செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நானா நீயா யார் செய்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு வந்து டைம் செட் ஆகலை. ஸ்கூல் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சிசிஏ முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதே 6 மணிக்கு மேலே தான் வராங்க. காலையில் 6:30க்கு வீட்டில் இருந்து கிளம்புனாங்கன்னா ஈவினிங் 6 ஆகிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு. டியூஷன், ஹோம்ஒர்க்னு அவங்களுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டைம் செட் ஆகலை. அப்புறம் நான் தான் செஞ்சேன். விநாயகரோட உடம்பும் அந்த தலைப்பகுதியும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக உள்ள ஒரு டூத் பிக் கொடுத்து அது மேலே விநாயகரோட முகம் வச்சுருந்தேன். பிளாஸ்டிக் ஃபோர்க் இருக்கும் இல்லையா, அது ஒயிட் கலரில் இருந்ததுனால அதை கட் பண்ணி விநாயகரோட தந்தம் செஞ்சுருந்தேன் 2 பக்கமும். இப்போ வந்து காது செய்கிறதுக்காக இது மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனில் ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதை கட் பண்ணி வச்சதும் காது ரொம்ப ஈஸியாகவே செய்ய முடிஞ்சது பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புது மெத்தடில் மாலை கட்டுறதுக்கு புது கட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் கோலம் போடுறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விநாயகருக்கு தலப்பா செய்யறதுக்கு இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். அடுத்து அவருக்கு வந்து அலங்காரம் பண்ண வேண்டியது தான். என்கிட்ட வீட்டில் இருந்த பொருட்கள் வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் செய்யறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒரு பையில் இருக்குது. ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா இந்த குவில்லிங் ஜுவல்லரி கம்மல் எல்லாம் செய்யறதுக்கு குவில்லிங் இருக்கும் தெரியுமா, அதில் நிறைய ஜுவல்லரி செஞ்சுருந்தேன். எந்தெந்த சீசனில் என்னென்ன வருதோ அதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கிளேயில் நம்ம ஜுவல்லரி செய்வோம் இல்லையா, அது வந்து
நான் இதெல்லாம் யூடியூப் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி வந்த விஷயங்கள் இதெல்லாம். அந்த க்ளேவை வந்து ஜுவல்லரி செஞ்சு அதை வீட்டுக்குள்ளேயே வச்சு சுட்டு அதை ரெடி பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கேன். அது மாதிரி எப்பப்போ என்னென்ன சீசனோ அதெல்லாமே ட்ரை பண்ணுவேன். வீட்டில் வந்து இது மாதிரி டெக்கரேட் பண்ணுறது, வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே யூடியூப்க்கு முன்னாடியிலேருந்து பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இருக்கிற அந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல் எல்லாம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். வேலைக்கு போகிற லேடிஸும் இருப்பீங்க. நீங்கள் வேலைக்கும் போயிட்டு வீட்டில் சமையல் வேலையை பார்த்துட்டு பூஜை வேலை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட். விநாயகரோட கண்ணு செய்யறதுக்கு 2 மிளகு எடுத்து இது மாதிரி கண்ணு ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் விநாயகருக்கு பட்டை வைக்கிறதுக்கு பாசுமதி ரைஸ் நல்லா நீளமாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு இது மாதிரி விநாயகருக்கு பட்டை செஞ்சுருக்கேன். அப்புறம் ஆரி ஒர்க்கில் ஒரு ரிங்கு மாதிரி இருந்தது, அதை வச்சு நடுவில் ஒரு பொட்டு மாதிரி வச்சுருந்தேன். இது மாதிரி தான் விநாயகரை ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாம் செஞ்சு முடித்ததும் குட்டி விநாயகர் ரொம்பவே அழகாக இருந்தார். இருந்த களிமண்ணில் எவ்வளோ பெரிய பிள்ளையார் செய்யலாம் அப்படின்றதே எனக்கு ஒரு ஐடியாவே வரல. ஏன்னா நம்ம பெரிய விநாயகராக செய்ய போய் அப்புறம் வந்து களிமண் பத்தாமல் போயிடுச்சுன்னா பாதியில் விநாயகர் சிலை அப்படியே நின்றுடுமே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சிலை சின்னதாக செஞ்சேன். அப்புறம் பார்த்தா களிமண் மீதி இருந்தது, அதனால் ஒரு பேஸ் மாதிரி கொடுத்து அவருக்கு வந்து உட்கார்றதுக்கு ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பேஸ் செய்யறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடியில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதில் களிமண்ணை நல்லா அழுத்திட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கையில் அழுத்தம் கொடுத்து திருப்பினதும் அந்த பேஸ் அழகாக கைக்கு வந்துடுச்சு. இதனால தான் வந்து ஃபஸ்ட்டு பேஸு செய்யலை. ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு அந்த களிமண் பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சிலையை செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த களிமண் வச்சு இந்த பேஸை ரெடி பண்ணியிருந்தேன். என்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் இருந்தது, அந்த ஸ்டாண்டில் இந்த பேஸை வச்சுட்டு விநாயகர் சிலையை இது மேலே வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருந்த கொடையும் வச்சு சேர்த்து கட்டியாச்சு அந்த ஸ்டாண்டோட. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விநாயகர் இவ்வளோ அழகாக, இவ்வளோ க்யூட்டாக, குட்டியாக பாலகணபதி மாதிரி ரொம்ப அழகாக இருந்தார். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நான் இந்த கோலம் தாங்க போட்டிருந்தேன். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எந்த கோலம் போட்டாலுமே அதில் ஒரு தாமரைப்பூ கண்டிப்பாக வந்துடும். அது படிக்கோலம் மாதிரி போட்டாலும் சரி, ஸ்கொயர் ஷேப்பு, என்ன கோலம் போட்டாலும் அதில் தாமரைப்பூ எப்படியாவது வந்து சேர்ந்துடும். இந்த வாட்டி வந்து கான்ஷியஸாக தாமரைப்பூ கண்டிப்பாக இல்லாமல் வேறு ஏதாவது டிசைனில் போடணும் அப்படின்ற முடிவு பண்ணி இது மாதிரி மாங்காய் டிசைன் போட்டிருந்தேன். எனக்கே ஒரு நியூ லுக்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் ஒரு பண்டிகை விசேஷம்னா அந்த ஃபீலே வந்து நம்ம வாசப்படியில் போடுற கோலத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரொம்ப மங்களகரமாக ஒரு செடி வைக்கிறது, அப்புறம் ஒரு தோரணத்தை தொங்க விடுறது, மாயிலை கட்டுறது, இது மாதிரி கோலம் போடுறது அப்படின்றது நமக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஃபீல் அப்போ தான் வரும். பார்க்குறதுக்குமே மங்களகரமாக ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி மாதிரி, இதில் புள்ளி வச்சு எல்லாம் கோலம் போடுறது இல்லை, அப்படியே வரைகிறது. அதனால் கோலம் போடும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை அழிச்சிட்டு கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு சாக் பீஸில் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே இதை போடும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பர்ஃபெக்ஷனும் ரொம்ப கரெக்டாக வந்திருந்தது. அந்த சைஸ் எல்லாம் என் பசங்களே பார்த்துட்டு, அம்மா ஜாமெட்ரிக்கலாக கரெக்டாக இருக்குமா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா அப்படின்னாங்க. நான் டைரெக்டாக கோலத்தில் மாவில் இது மாதிரி போட்டிருந்தேன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குமா அப்படின்றது தெரியாது. கொஞ்சம் வேலை தான், ஆனாலுமே வந்து போட்டப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோலம் காஞ்சதுக்கப்புறம் காவி கொடுக்கலாம். காவி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து பூஜை ரூமில் கோலம் போட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணிக்கலாம். பூஜை ரூமில் இந்த ஐஸ்வர்யா கோலம் போட்டிருந்தேன்.
கோலத்துக்கு நடுவில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமமும் அக்ஷதையும் வச்சுருந்தேன். வாசலில் போட்டிருந்த கோலம் நல்லா பளிச்சுன்னு காஞ்சிடுச்சு. இதுக்கு காவி கொடுத்துக்கிறேன். இந்த காவி பவுடர் நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நாட்டு மருந்து கடையில் பூஜா சாமான் விற்கிற ஸ்டோர்ஸில் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். இது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோன்னா இது மாதிரி நாள் கிழமை பூஜை நேரத்தில் நம்ம வந்து இந்த கோலத்துக்கு இந்த காவி பொடி கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். போன வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி பூஜா விலாகில் நான் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி பாட்டிலில் ஊற்றி அதில் எப்படி மாக்கோலம் போடலாம் அப்படின்றத காட்டியிருந்தேன். அதை பார்த்து யாராவது போட்டிங்களா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது செய்கிறீங்க, மாலை கட்டுறீங்க, கோலம் போடுறீங்க, இல்லை சாமி ரூம் ரெடி பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டா பேஜில் அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோஸை நான் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணுறேன், இன்ஸ்டாலேயும் நான் அதை ரீபோஸ்ட் பண்ணுறேன். என்னோட உடன்பிறவா சகோதரிகள் உங்களோட பூஜா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன்னா எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட பூஜா ஃபோட்டோஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SGன்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பூஜா வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் புது புது ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். எல்லா வீடியோஸையும் பண்ணி பாருங்கள். என்கிட்ட இந்த வெற்றிவேரில் செஞ்ச விநாயகர் இருந்தது. இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து செவுத்தில் மாட்டுவோம், இல்லைன்னா ஷோ பீஸில் வைப்போம். ஆனால் இவரை வந்து நம்ம பூஜை ரூமில் விநாயகர் சிலை மாதிரி அலங்காரம் பண்ணி அவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் அன்னைக்காவது அவரை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் சரின்னு ஒரு ஐடியா பண்ணேன். இவரை வந்து இந்த நகை பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு நம்மக்கிட்ட, ஏதாவது அட்டை இல்லை பசங்களோட இந்த ரைட்டிங் பேடு அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ஒரு நூல் கட்டிட்டேன். இதை வந்து இந்த நகை பாக்ஸில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவரை நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூமில் பூஜை பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருந்தது. இந்த டபுள் சைட் டேப் வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமா, பிடிச்சிட்டு இருக்குமா, இல்லை பாதியில் விழுந்துடுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா இருந்தது. அவுட்புட் நல்லா இருந்தது. இது வந்து நீங்கள் அடுத்து புரட்டாசி மாதம் வருது இல்லையா, பெருமாள் ஃபோட்டோவுக்கு கூட நீங்கள் இது மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி பெருமாளையே சிலை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி மாலை போட்டு பூஜை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மத்து கடைவோம் இல்லையா, அந்த மத்துல இருந்து இந்த கொம்பை மட்டும் கழட்டி எடுத்து இது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். மாலை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கொம்புக்கு நீங்கள் கட்டைப்பையில் இருக்கிற கட்டையை கூட கழட்டி இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பூஜைக்கு என்னென்ன பூ எல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸும் சாமந்தி பூவும் வாங்கியிருக்கேன். ஒன்று 2 வெள்ளிக்கு வாங்கியிருக்கேன். இப்போ ரேட்டு வந்து ஒரு வெள்ளினா இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 68 ரூபாய் 68 பைசா ஆகுது. 2 வெள்ளின்னும் போது 137 ரூபாய் அது மாதிரி வரும். ஒரு வெள்ளிக்கு வெத்தலை பாக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கும் தேவைப்படும், நமக்கு பூஜை ரூமுக்கும் வெத்தலை பாக்கு தேவைப்படும். நானே மாலை கட்டுவேன் இல்லையா, அதனால் மாலை கட்டுறதுக்கு சம்பங்கி பூ 2 பேக்கெட்டும் அரளிப்பூ 1 பேக்கெட்டும் வாங்கியிருந்தேன். சனிக்கிழமை நான் தேக்கா போயிருந்தேன். அப்போ வீட்டு பக்கத்தில் கிடைக்காத பூவெல்லாம் தேக்காவில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அங்கேருந்து கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பூஜைக்கு முன்னால் வந்து வீட்டு கீழே இருக்கிற தமிழ் கடையில் போய் கொஞ்சம் பூ வாங்கியிருந்தேன். பூஜைக்கு முன்னால் வேற ஒரு வேலையாக ஹஸ்பண்ட் தேக்காக்கு போயிருந்தாரு. அவரும் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். அப்புறம் 3 தாமரை பூ வாங்க சொல்லியிருந்தேன். இதை ஹஸ்பண்ட் தேக்காலேருந்து வாங்கிட்டு வந்தார். இது வீட்டுக்கிட்ட கிடைக்காது, அதனால அவர் வாங்குறதுனால இதோட விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த மாலையை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். சம்பங்கி பூ ரோஸ் வச்சு கட்டின மாலை. மாலை கட்டும்போது நம்ம கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு இலையை வச்சு கட்டுவோம் இல்லையா. இந்த இலையை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி தெரியுது. நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா இந்த டவுட்டை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். துளசி, மறிக்கொழுந்து, மரு அப்படின்னு இலையை சேர்த்து நம்ம பூ கட்டுவோம் வாசனையாக இருக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கலருக்காக பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு கட்டியிருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை கட்டெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கட்டாக வரும். நம்ம இலைக்காக தேடி அலையாமல் இது வந்து சீக்கிரமாக வாடி போகாமல் இருக்கும். அதனால இந்த இலையை வச்சு கட்டுறதும் நல்ல ஐடியா தான். மல்லிகைப்பூ ஹஸ்பண்ட் ஒரு 3 வெள்ளி
வெள்ளிக்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் கீழே தமிழ் கடையில் நான் ஒரு 3 வெள்ளிக்கு வாங்கியிருந்தேன். ஏன்னா பூஜைன்னும் போது நமக்கு நிறைய பூ தேவைப்படும். மாலை கட்டுறதுக்கு, அலங்காரத்துக்கு, அர்ச்சனை பண்ணுறதுக்கு, வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறதுக்குன்னு இவ்வளோ பூ வாங்கியுமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை அப்போ எனக்கு பூ பத்தாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்தவங்களுக்கு பூ கொடுக்கறதுக்கு மல்லிப்பூ இல்லாமல் அந்த நிமிஷம் போய் என் பொண்ணு கடையிலேருந்து திரும்ப பூ வாங்கிட்டு வந்தா. அதனால எவ்வளோ நிறைய பூ தான் வாங்கி வைப்பேன். பூஜைனாலுமே கொஞ்சம் நிறைய தான் வாங்குறது. மாயிலை கொத்து பாருங்கள், இது $1. நிறைய மரம் இருக்குது வீட்டை சுற்றி, அவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்றது காட்டியிருந்தேன். மாமரமுமே இருக்குது, இருந்தாலும் இது $1 காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுவே நம்ம ஊருன்னா சூப்பராக நம்ம கிளையாக உடச்சி யூஸ் பண்ணலாம். அப்புறம் கம்பு, மக்காச்சோளம் 2 இதெல்லாம் வாங்கியிருந்தேன். விநாயகருக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இல்லையா. அப்புறம் கலாக்கா வாங்கியிருந்தேன். வெளாம்பழம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்னப்போ இருந்தப்போ இது மாதிரி நிறைய பழ வகைகள் வச்சு விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவோம். இப்போ சிங்கப்பூர் அப்படின்றதுனால இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அர்ச்சனைக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக அருகம்புல் வாங்கியிருந்தேன். அப்புறம் அலங்காரத்துக்கு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கிற அருகம்புல்லும் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு, அதாவது ஒரு கொத்து அருகம்புல் வந்து $1 சொன்னாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தேன், அவங்க வந்து பார்கெயின் பண்ணி 50 சென்ட்ஸ்க்கு வாங்கினாங்க ஒரு கட்டு. அதையே அப்படியே நான் ஃபாலோ பண்ணி நானும் 50 சென்ட்ஸ்க்கு வாங்கிட்டேன். ஒரு கட்டு 50 சென்ட்ஸு நான் ஒரு $4க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலை கட்டலாம், இல்லைன்னா வந்து அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த பூ பேர் என்னன்னு சொல்லுங்கள். சாமந்தி பூ மாதிரியே இருக்குது, ஆனால் வெள்ளை கலரில் இருக்குது. சாமந்தி பூவே எத்தனை வெரைட்டியில் இருக்குது. இது மாதிரி பெருசாக அகண்டு விரிஞ்ச சாமந்தி பூ இருக்குது, அப்புறம் சின்னதாக ஒன்று இருக்குது, அப்புறம் நல்ல குண்டாக ஒன்று இருக்குது. சாமந்தி பூலேயே அவ்வளோ வெரைட்டி இருக்குது. அடுத்து விநாயகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் எருக்கம் பூ வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பூ எல்லாம் வச்சு அழகாக மாலை கட்டலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சம்பங்கி பூ எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இது கட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி மாலை கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி கட்டுறதுன்றது பார்க்கலாம். மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு திக்கான நூல் எடுத்து நிறைய பட்டையாக போட்டுக்கணும். எவ்வளோ திக்காக எடுக்கிறோமோ அவ்வளவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உள்ளன் நூல் கூட எடுத்துக்கலாம். நல்லா 5-6 மடிப்பாக மடித்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா திக்காக இருக்கும். அது கான்ட்ராஸ்ட் கலரில் நல்லா க்ரீன் கலர், மெரூன், ரெட், அது மாதிரி மஞ்சள் கலர் அது மேலே வரா மாதிரி எடுத்திருக்கேன் நான். அப்போ தான் அந்த கலர் டிஃப்ரென்ஸில் டிசைன் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அழகாக தெரியும். பட்டையான நூலுக்கு அடியில் சம்பங்கி பூவை வச்சு அதுக்கு மேலே இந்த கட்டு வரா மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அது மாதிரி சுற்றி எடுக்கணும். நல்லா ஸ்லோவாக காட்டியிருக்கேன். வீடியோவை கவனித்து பாருங்கள். வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து நீங்கள் அரளிப்பூ வச்சு கட்டலாம், இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பூ வச்சு கட்டலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன பூ கிடைக்குதோ அது கொஞ்சம் வாங்கி இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்த்துக்கிட்டே பண்ணி பழகுங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் இதை போடுறேன். ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணி அதை பார்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ், பசங்களுக்கும் ஸ்கூலு. பசங்களுக்கு சிசிஏ இருந்தது அன்னைக்கு, அதனால எல்லாருமே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு இந்த பூஜை வேலையெல்லாம் நான் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருந்தேன். எல்லாம் சமையல் செஞ்சு வச்சாலும் அவங்க வந்து ஒரு 6-7 மணி சாயந்தரம் நைட்டு டின்னர் தான் சாப்பிடுவாங்க. அதனால் சரி சாயந்தரமே நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் இந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அபிஷேகம், விநாயகருக்கு அபிஷேகம், பூஜை, ஒரு வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் ஆரம்பித்தேன். பொறுமையாக நாங்கள் வந்து சாயந்தரம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப சாமி கும்பிட்டோம். மாலையை ஒரு அளவுக்கு நீளமாக கட்டியிருக்கேன். இது பார்த்தா புரியுதா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாலை கட்டுற மெத்தடை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் போடுறேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறம் மாலை இப்படி தான் இருக்குது. இதோட பேக் சைடில் இதோட கட்டு வந்து எப்படி இருக்குதுன்றது பாருங்கள்.
இந்த காம்பெல்லாம் ஈவனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே லுக் அழகாக இருக்கும். இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி பூஜா வீடியோஸ், யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோவில் அரளிப்பூ துளசி வச்சு ஒரு மாலை கோத்து காட்டியிருப்பேன். அதே மெத்தடில் வந்து இந்த வாட்டி வெள்ளை கலர் சாமந்தி, அப்புறம் எல்லோ சாமந்தி, ரோஸ், இந்த 3 காம்பினேஷனில் இந்த மாதிரி மாலை கோத்துருக்கேன். இதை நான் வீடியோவாக எடுக்கலை, ஆனால் கலர் காம்பினேஷன் ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் எல்லோக்கும் இது மாதிரி நீங்கள் க்ரீன், ரெட், எல்லோ இந்த 3 காம்பினேஷனில் ஏதாவது ஒரு 3 கலர் பிரைட் கலர் காம்பினேஷனில் மாலை கோத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பூஜை வேலை முடிச்சுட்டு நெய்வேத்தியம் ரெடி பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு பூர்ணம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ஃபுல் ரெசிபி லாங் வீடியோலாம் நான் காட்டலை, உங்களுக்கு ஷார்ட் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாங் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சாலும் அதை எடிட் பண்ணி போட்டால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். துருவி வச்ச தேங்காய், வெல்லம், ஏலக்காய், நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடாக கிண்டி இறக்கணுன்னா திக் கன்சிஸ்டன்சிக்கு அது நல்ல ஒரு பூர்ணமாக ரெடி ஆகும். அந்த வெல்லத்தில் கல், மண், டஸ்ட் இருக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வெல்லம் தண்ணி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து வடிகட்டி அதுக்கப்புறமா பாகு மாதிரி தேங்காய் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதோடு சேர்த்து ஒரு பூர்ணம் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த ஏலக்காய் தூள் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே பண்டிகை சீசன்றதுனால ஸ்வீட்ஸ் கண்டினியூஸாக செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த ஏலக்காய் தூள் வந்து நம்ம ரெடிமேடாக நான் வாங்கி வச்சிட்டேன். அது வந்து டக்குன்னு நம்ம போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா ஏலக்காவை நம்ம மிக்சியில் அரைச்சி அது தோல் திப்பி திப்பியாக வாய்க்கு வரும். இது வந்து வெறும் அந்த விதையை மட்டும் அரைச்சி பவுட்ரு பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது முஸ்தஃபாவில் கிடைக்கிது, நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரிசி மாவை நல்லா வறுத்துட்டு அதில் கொதிக்கிற தண்ணி போட்டு கலந்து மேல் மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த குக்கிங் எல்லாம் வந்து நிறைய வீடியோ எடுக்கலை, டைரெக்டாக நம்ம வந்து விநாயகருக்கு பண்ணியிருக்கிற அலங்காரம், பூஜை அதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. கொழுக்கட்டை நல்லா அருமையாக வந்திருந்ததுங்க. கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன், அப்புறம் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், பழ வகைகள், பூ வகைகள் இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்ருந்தோம். கரும்பு வாங்கியிருந்தேன், அப்புறம் மக்காசோளம் வாங்கியிருந்தேன், கம்பு இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மெதுன்னு கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ நம்ம பூஜா ரூம் பார்க்கலாம் வாங்க. என் கையால் செஞ்ச விநாயகரை அழகாக இது மாதிரி ஆவாகனம் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி யானை 2ம், நம்ம வாங்கிட்டு வந்த எலி வச்சுருக்கேன். ஒரு தட்டில் வந்து லட்டு, இதுவும் களிமண்ணில் செஞ்சுருக்கேன். ஒரு வெள்ளிப்பூ வச்சுருக்கேன், அருகம்புல், மற்ற பூ எல்லாமே சாத்தியிருக்கேன். சம்பங்கி பூ, அரளிப்பூ, ரோஸ், அப்புறம் எருக்கம்பூவில் நம்ம செஞ்ச மாலையை இது மாதிரி சாத்தியிருக்கேன். கொடையை இது மாதிரி ஒரு ஃப்ரேம் இருந்தது, அந்த ஃப்ரேம் வந்து விநாயகரை சுற்றி வச்சுட்டு கொடை வச்சுருக்கேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்மக்கிட்ட இருந்த வெள்ளி பிள்ளையார் முகம் வச்சுருக்கேன். பக்கத்தில் தனியாக ஒரு தட்டில் சிவகுடும்பம், விநாயகர், என்கிட்ட இருந்த எல்லா விநாயகரும் வச்சுருக்கேன். இந்த சிவகுடும்பம் பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. எங்கே வாங்கினேன், எவ்வளோ வெயிட்டு, என்ன விலை அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் இருக்குது. 2 குட்டி குட்டி வாழை மரம் வச்சுருக்கேன், கலசம், அதில் மா இலை வச்சுருக்கேன். இந்த பக்கம் நம்ம நித்திய பூஜை பண்ணுற மற்ற சுவாமி விக்கிரகம் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட விநாயகர் அந்த நகைப்பொட்டி பாக்ஸில் ரெடி பண்ணோம் இல்லையா, அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இவரை இது மாதிரி வச்சு கும்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, அதுவுமே நல்லா வந்திருக்கு. அப்புறம் நம்ம கட்டுன மாலை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. இது வந்து இந்த விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கேன். 3 தாமரைப்பூ, மேலே ஒன்றும், அப்புறம் நடுவில் ஒன்றும், கீழே ஒன்றும், லைனாக 3 தாமரைப்பூ, அப்புறம் மா இலை.
நெய்வேத்தியத்துக்கு என்ன வச்சுருக்கேன்றது பார்க்கலாம். வெண்பொங்கல், சாம்பார், சக்கரை பொங்கல், சுண்டல், கார பிடி கொழுக்கட்டை, இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை, அவல், பொரி, கடலை, வெல்லம் கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம், மற்ற பழங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். தேங்காய், வெத்தலை பாக்கு, பூ, பழம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட வெள்ளி விநாயகருக்கும் ஒரு குட்டி கொடை வச்சுருக்கேன். சாயந்தரம் என் ஹஸ்பண்டும் பசங்களும் ஸ்கூல் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் எல்லோரும் குளித்து ரெடியாகி அர்ச்சனை பண்ணாங்க. 108 விநாயகர் பூட்ரி சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க. நானும் மிட்டு, என் பொண்ணு, இன்னொரு பொண்ணு மித்ரா, அவளும் கூட அர்ச்சனை பண்ணோம். இதுக்கப்புறம் விநாயகர் விசர்ஜன் பண்ணுறதும் காட்டியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலேருந்து விநாயகர் அகவல், விநாயகர் பாடல்கள், அப்புறம் அவரோட குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், முருகர் பாடல்கள், கந்தகுரு கவசம், அது ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஒரு பாட்டு போட்டால் எல்லாமே வந்துடும். காலையிலேருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே ரொம்ப டிவைன், அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பிளெஸ்ட் டிவைன் பூஜையாக இருந்தது. உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விநாயகரை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம நகை பாக்ஸில் இது மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே கொம்பு ஒன்று கொடுத்து மாலை கட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். அடுத்தடுத்து எத்தனை மாலை வேணாலும் கட்டலாம். மேலே இல்லாமல் நல்லா லைனாக தெரியும். இது மறுநாள், அதாவது வியாழக்கிழமை, நம்ம செவ்வாய்க்கிழமையே விநாயகர் செஞ்சிட்டோம். புதன்கிழமை வச்சுருந்தேன், வியாழக்கிழமை விசர்ஜன் பண்ணேன். வெள்ளிக்கிழமை விநாயகர் எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் வியாழக்கிழமை பண்ணேன். இது ஃபஸ்ட்டு ஆலம் கரைச்சி ஆர்த்தி எடுத்துட்டேன், திஷ்டி எடுத்துட்டேன் விநாயகருக்கு. வீடியோ எடுக்க வேண்டான்னு நினச்சேன், அப்புறம் சரி ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆட் பண்ணது தான். மஞ்சள் பிள்ளையாரை உள்ளே கரைச்சிட்டேன். மஞ்சள், குங்குமம், பன்னீர், ஒரு ரோஸ் பூ இதெல்லாம் போட்டு அப்புறம் விநாயகரையும் உள்ளே வச்சு கரைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SGன்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then take care and bye bye. Thank you for watching.